100 பவுன் நகை போடுங்கன்னு நான் கேட்க கிடையாது. பெரிய பங்களா வீடு கட்டி கொடுங்கன்னு நான் கேட்கல. வரதட்சணை கேட்கலைன்னு சொல்றாங்க. அது வந்து அபத்தமான சம்பளம், ஏடிஎம் கார்டு எல்லாமே பொண்ணு கையில கொடுத்துடணுமா? மொத்த ஏடிஎம் கார்டுல இருந்து சேலரி வரையும் பொண்ணு கையில தான் கொடுக்க மாட்டேன்னு என்ன பண்ணுவீங்க? நாங்க 50 பவுனோ 100 பவுனோ போட்டு கட்டி குடுக்குறோம். 100 பவுன் நகை வந்து மாமியார் போட்டுக்கு போறாங்களா? அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? எல்லாரும் கேக்குறது இல்ல. ஒரு உருட்டுனீங்க பாத்தீங்களா? வரதட்சணை வாங்குறதுல அந்த பையனோட அம்மாவுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு சம்பந்தமே இல்லையா? 2 சென்ட் நிலம் கூட பொண்ணு பேர்ல எழுதி வச்சுட்டு நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. எதுக்கு பொண்ணு பேர் எழுதி வைக்கணும்? நான் ஒத்துக்க மாட்டேன் சார். கார் வேணுமா, அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸ் 20 lakhs வேணுமா, அந்த மாதிரி எல்லாமே இப்போ உள்ள பொண்ணுங்களே அப்படிதான் சார் இருக்காங்க. உங்க பையனுக்கு என்ன வயசுமா? 36 சார். பொண்ணே வேணான்ட்டா சார். உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது? அப்ப என் பிள்ளை சொல்லவும் எனக்கு கோவம் வராதா? ஓல்டேஜ் எவ்வளவோ இருக்கு, அவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. முதியோர்லாம் போங்க. அது இன்டைரக்டா சொல்றாங்க சார். உங்களை அந்த மாதிரி உங்க பொண்கள் அந்த காலத்துல அனுப்பிச்சா நீங்க நல்லா இருப்பீங்களா? இப்படி எல்லாம் சத்தியமா நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. திருமணத்தில் யார் கை ஓங்கி இருக்கிறது? மணமகன் வீட்டார் விசஸ் மணமகள் வீட்டார். ஒரு பொண்ணு வீட்டுல வைக்கக்கூடிய டிமாண்ட் வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இந்த டிமாண்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? பையன் வந்து அவங்க பொண்ணை லவ் பண்ணிட்டான். சம்மந்தியா? ஆமா, ஆக போறாங்க. அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க சார். மாமியாரு, மாமனாரு, பையன் 3 பேரும் அவங்க பொண்ணுக்கு அடங்கி இருக்கணுமா? எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். அடங்கி இருக்கணும்னா என்ன பொருள்? அது அவங்கள தான் கேட்கணும் சார். ஏடிஎம் கார்டு முதல் கொண்டு சம்பளம், ஏடிஎம் கார்டு எல்லாமே பொண்ணு கையில கொடுத்துடணுமா? நீங்க என்ன பண்ணுவா? குடும்பத்தோட முச்சந்தில பிச்சை தான் எடுக்கணும். எங்க பொண்ணை நாங்க வளர்த்து உங்க கையில குடுக்குறோம். சரிங்க இதுக்கு சார். ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட கொடுத்துறணும். இதெல்லாம் என்ன? ஆமா சார், பொண்ணோட கண்ட்ரோல்ல வச்சிட்டா தான் சார் நான் அந்த அளவுக்கு தான் வளர்த்திருக்கேன். ஃபினான்ஸ் வந்து உங்க பொண்ணு தான் ஆமா, பார்க்கணும். எங்க பொண்ணு கிட்ட தான் கொடுக்கணும். மொத்த ஏடிஎம் கார்டுல இருந்து சேலரி வரையும் பொண்ணு கையில தான் சரி, கொடுக்க மாட்டேன்னு என்ன பண்ணுவீங்க? கொடுக்க மாட்டேன்னா அப்படி வேண்டாமான்னுடுவேன் நான். அவ்வளவுதான். பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப. நான் கூட்டிட்டு போய் கோவில்ல கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன் சார். அது எப்படி சார் கோயில்ல பண்ண வச்சிருவாங்க? சார், வேற என்ன சார் பண்ண முடியும்? இப்ப சம்பந்தி தான் பிரச்சனை. பொண்ணு ஓகேவா? பொண்ணு ஓகே தான் சார். இப்ப இந்த டிமாண்ட் வந்து மாமியார் வைக்கிறாங்களா இல்ல பொண்ணு வைக்கிறாங்களா? அவங்க தான் சார் வைக்கிறாங்க. பொண்ணுக்கு பிரச்சனை இல்ல. பொண்ணு பிரச்சனை பொண்ணுக்கு வைக்கல, கிடையாது. பொண்ணு வைக்கல, நான் தான் வைக்கிறேன் சார். நீங்க என்ன என் வீட்டு பையனுக்கா செய்ய போறீங்க? உங்க வீட்டு பொண்ணுக்கு தானே செய்ய போறீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கா? எந்த கடனும் கிடையாது சார். கடன் இல்ல. இப்ப போற நேரத்துல நாங்க வீடு வாங்கணும், அந்த கடன் வைக்கணும். யார் தலைமையில சார் வீடு? இவங்களோட பொண்ணோட ரெண்டு தலைமையில தான் விழுவும். அந்த பையன் மேலயும் விழும், பொண்ணு மேலயும் விழும். அதுதான் சார், அந்த கஷ்டம் வேணான்றேன் நானே. பொண்ணு கொடுக்கும் போதே கேக்குறேன், வீடு உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா கொண்டுன்னா நான் கேட்டுட்டு தான் என் பொண்ணை கொடுக்க போறேன். சொந்த வீடு இல்ல, இப்ப லவ் பண்ணிட்டாங்க, இப்ப என்ன பண்ற முடியாதுக்கு? அந்த ஒரு காரணத்துக்கு தான் சார் நானும் கவனம் இருந்தேன். இப்ப வாடகை வீட்டுல தான் இப்ப இருக்கேன். அப்ப நாளைக்கு என் பொண்ணும் போய் வாடகை வீட்டுல இருந்துட்டு கஷ்டப்படணுமா? இனஃப்டா அடிச்சிடு. நாட்டுல பெரும்பாலான நாடக வீட்டுல தான் இருக்காங்க, இல்லன்னு சொல்லல சார் நானே. இப்ப நீங்க இருக்க மாதிரியே இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தனா எல்லாருமே வாடகை வீட்டுல இருக்கும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா சொந்த வீட்டுல இல்லாத என்னமா பண்ணுவாங்க? உங்களுக்கு ஒரு மகன் இருந்து உங்களை இப்படி சொன்னா உங்களுக்கு மனசு வலிக்காது? வலிக்கதான் சார். அதுக்குன்னுட்டு காலம் பூரா இப்படியே இருக்க முடியுமா சார் பசங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு அரண்மனை இருக்கும், என் பொண்ணு அனுப்புவேன், ராணி மாதிரி அப்படியே உட்காந்துப்பா, எந்த வேலையும் பண்ண. அதுதான் சார் நான் உண்மை அதுதான் நினைக்கிறேன் சார். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒரு அரண்மனையில போய் உட்கார்றவங்க ராணி கிடையாது, இருக்க வீட்டு அரண்மனையா மாத்திரவங்க தான் ராணி. சார், பொண்ணு கொடுக்கறவங்க எல்லாருமே வந்து சொந்த வீடு இருக்கணும், நகை இருக்கணும், பணம் இருக்கணும். பையனுக்கு எப்படி சார் கல்யாணம் ஆகும்? நகை வேணா பணம் வேணான்னுடுவாங்க சார். நாளைக்கு தாலி கட்டி வீட்டுக்கு இட்டுட்டு போறப்ப என்ன சொல்லுவாங்க? உங்க அம்மா வீட்டுல என்ன போட்டு அமிச்சாங்க? கட்டின புடையோட அமிச்சிட்டாங்கன்னா உள்ள கொடாச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வேற யாராவது சொன்னா ஏத்துப்பேன். சொந்த வீடு இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். நீங்க சொல்றதா ஏத்துக்க முடியல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அவங்க எல்லாம் பயப்படுற மாதிரி என்ன டிமாண்ட் நீங்க வைக்கிறீங்க? ஏன் பயப்படுறாங்க? என்னோட பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், மாப்பிள்ளை அப்ராட்ல இருக்கணும், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு விசா அனுப்பணும், நான் அங்க ஊருக்கு போகணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதனால 6 மாசத்துக்கு ஒரு விசா உங்களுக்கு அனுப்பணும். ஆமா சார், நான் போய் என் பொண்ணை பார்த்துட்டு வருவேன், ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு அவங்க கேட்கறது எல்லாமே 6 மாசம் ஒருத்தர் சுற்றுலா போகணும்னு சொல்லிருக்கலாம். ஃளைட் டிக்கெட் யார் போடுறது, நீங்களா அவங்களா? அவங்க தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். ஓஹோ, கதை இப்படி போகுதா? எவ்வளவு போடலான்னு இருக்கீங்க கட்டி கொடுக்கும்போது? ஒரு 100 பவுனு காரு அப்படிதான் கொடுப்போம். சோ 100 பவுன் ஒரு காரை கொடுத்துட்டு அப்படியே வசூல் பண்ணலாம்னு பாக்குறீங்க. அங்க போயிட்டு எந்த நாட்டுக்கு போகணும் ஆசை, அதை சொல்லுங்க. மாப்பிள்ளை அங்க இருந்து வரட்டும். US போலாம், பிரான்ஸ் போலாம், அது மாதிரி போலாம் சார். போலாம் சார். ஆனா ரொம்ப புதுசா இருக்குமா? உண்மையிலே ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இவங்க இப்ப ஆசைப்படுறாங்கல்ல, நான் என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களா? அப்ப நாங்க பையனை பெற்று என்ன சார் பண்றது? இப்ப என் பையனை பெற்று அவனையும் படிக்க வச்சு அவனையும் ஒரு யூரோப்ல அனுப்பி எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். என் பொண்ணு MBBS படிக்க வச்சு அவளை டாக்டர் ஆக்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவளுக்கு நகை போட்டு அவ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாங்க பாக்குறோம். அப்ப என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு நான் வெளிநாட்டு மாப்பிள்ளை ஏன் பார்க்க கூடாது? எப்படிடா தப்பிக்க போற?
இல்ல 100 பவுன் நகை சொல்றீங்கல்ல, 100 பவுன் நகை வந்து மருமகன் போட்டுக்கு போறாரா இல்ல 100 பவுன் நகை மாமியார் போட்டுக்கு போறாங்களா? நீங்க பேசுற எல்லாமே உங்க பொண்ணு அனுபவிக்க போற கம்ஃபர்ட். அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? எல்லாரும் கேக்குறது இல்ல. அப்ப ஃப்ரீயாவே பண்ணிருக்கலாமே. இப்ப டிமாண்ட் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்க குடுக்கற எதுலயுமே பையனுக்கோ மாமியாருக்கோ சம்பந்தம் இல்ல. இது என்னடா புது பொருளியா இருக்கு? அவங்க பிள்ளைங்க தான் அனுபவிக்க போறாங்க. இப்போ ஒரு உருட்டுனீங்க பாத்தீங்களா? நீங்க உருட்டுல ஸ்டேஜே ஆடி போச்சுமா. ஏன்னா உருட்டு அப்படி. வரதட்சணை வாங்குறதுல அந்த பையனோட அம்மாவுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு சம்பந்தமே இல்லையா? கேக்குறது யாரு? கேக்குறது நாங்க இல்ல. நீங்க கேட்கலன்னா அது வேற. ஆனா கேக்குறதுல மாப்பிள்ளை வீடும் கிடையாது மாப்பிள்ளையும் கிடையாதுன்னா அப்ப யாரு தான் கேக்குறாங்க? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க சொன்னாங்களா சார் கேட்கறது இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பனா கேட்க மாட்டாங்க சார். இப்ப 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, 2வது பையனுக்கு பண்றாங்கன்னா பெரிய பொண்ணு வந்து இவ்வளவு நகை போட்டுட்டு வந்திருக்காங்க. அது டிமாண்ட் தான் சார். அது குறைவா. ஆமாங்க, ஓப்பனா கேட்காட்டினாலும் ஏதோ ஒரு வகையில கேட்டுருந்தாங்க, கேட்பாங்க சார். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. எனக்கு 2 பசங்க சார். என் பெரிய பையன் வந்து அவங்களோட பொண்ணை லவ் பண்றான் சார். எங்க வீட்டுக்கு வாரா போறா எல்லாமே பண்றா, உரிமையா எல்லாமே பண்றா சார். நான் தப்பே சொல்லல. நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் சார். இப்ப 3 இயர்ஸ் ஆகுது. என் பையன் எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கான். என் வீட்டுக்காரர் இறந்து 10 வருஷம் ஆயிட்டு சார். பையனுக்கு 23 வயசு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்து நான் இன்னைக்கு ஆளாயிருக்கேன் சார். அப்ப எனக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கும். அதாவது அவங்க டிமாண்ட் வேற மாதிரி இருக்கு சார். என்ன 50 ஏக்கர் தோட்டம் வேணுமா? அது இல்லைங்க. ஹோண்டா சிட்டி கார் வேணுமா? ஐயோ அது இல்லைங்க. பேங்க்ல 10 லட்சம் பணம் போடணுமா? இல்லைங்க. வேற என்னடா வேணும்? அதாவது எங்க வீட்டுக்கு வந்தப்போ நான் பேசினேன், என் பையனுக்கு எவ்வளவோ பெரிய பெரிய இடத்துல எல்லாம் வருது. பட் என் ஃப்ரெண்டோட பொண்ணுனால தான் நான் ஓகே சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கத வந்து அந்த பொண்ணு போய் சொல்லிட்டாங்க போல. அதுல இப்ப இவங்க எங்கூட பேச மாட்டேங்காங்க சார். பெரிய பெரிய இடத்துல டிமாண்ட் வருதுன்னு ஏன் சொல்றீங்க? வந்தோடனே தனி கொடுத்துன போகணும்னு சொல்றா சார். ஓகே, நீ ஒரு செக் வைக்கிற, நான் ஒரு செக் வைக்கிறேன் உனக்கு. பார்ட்டி வில்லாதி வெள்ளியா இருக்கும் போல இருக்கு. இல்ல சார், அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கவே இல்ல சார். ஓகேமா, ஆனா உங்க பொண்ணு வந்து தனி கொடுத்துன போகணும், பிரிச்சு கூட்டு போறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. இவங்க வந்து மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணாங்கனாக்கி உங்க மேரேஜ் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அப்போ நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. இப்ப அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க சார். என்ன கார் வேணுமா, அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸ் 20 lakhs வேணுமா, அந்த மாதிரி எல்லாமே இப்போ உள்ள பொண்ணுங்களே அப்படிதான் சார் இருக்காங்க. சரி, அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கல சார். நம்மள மாதிரி இருந்தா கூட போதும். என் பொண்ணுகிட்ட வந்து இவங்க என்ன சொன்னாங்கனாக்கி உன்னோட பெஸ்டா நான் பாப்பேன்னு சொன்னாங்களா. அந்த வார்த்தையை அவங்க எதுக்கு சொன்னாங்க சார்? எனக்கு எப்படி அந்த பொண்ணு என்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு திடீர்னு எனக்கு உடனே தனி கொடுத்துன வைங்கன்னு சொன்னா அது என்ன சார்? இப்படி சொல்ல முடியும்? முதல்ல தனி கொடுத்தனம் போறதுங்கிறது பாவம் இல்ல. தனி கொடுத்தனம் கேட்டா அப்படின்னு அது பாவம் கிடையாது. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நாளைக்கு உங்க பையனே தனி கொடுத்தனம் போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? சரி, என் பையன் கேட்டா நான் விட்டு கொடுத்துறேன் சார். அப்ப கேட்க மாட்டீங்களா? இதோட பெஸ்ட் டேலண்ட்ஸ்லாம் வந்துச்சு, ஏன்டா அந்த பையனை கேட்க மாட்டீங்களா? சார், அவங்க வேலை ஒதுக்கிட்டாங்களா சார்? தப்பு தானே இது. அப்ப நாளைக்கு கட்டி கொடுத்தா எவ்வளவு பிரச்சனைகள் வரப்போ அவங்க வாபஸ் பண்ணிட்டாங்க, அந்த வார்த்தை பேசுன தப்பு தான் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன? நாங்க தான் விட்டு கொடுத்து போறோம், நீங்க எல்லாம் கை ஐயோ சார், பாத்தீங்களா? அவங்களுக்கு செஞ்ச தப்ப ஒத்துக்க மனசே கிடையாது சார். நாங்க விட்டு கொடுத்துட்டோம். ஐயோ சாமி, நான் இதோட நிப்பாட்டிட்டு இருக்கேன். இல்ல நீங்க ஏதாவது பண்ணிருப்போம்ல. எனக்கு வேண்டாம், நான் வேற மாப்பிள்ள கூட பாத்துருக்கலாம். எனக்கு எதுக்கு வேண்டானே? ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது. அப்ப என் பிள்ளை சொல்லவும் எனக்கு கோவம் வராதா? ஒரு வார்த்தை சொன்னோட டக்குனு கொதிக்குதுங்க. பாத்துருவியா அப்படிங்கிறீங்க. பாருங்க, நான் அப்படி சொல்ல வரல, நான் விட்டு கொடுத்தேன் தான் சொல்றேன். நீ என்ன பத்த வச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்ல ஏய் வாங்கடா அப்படிங்கீங்க. பயங்கரமான ஆளா இருக்கீங்களா? உங்கள்ட்ட அடிச்சுக்க முடியாது போலயே. உங்க டிமாண்ட் என்ன? உங்க டிமாண்ட் என்ன? இப்ப பொண்ணு டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கோம்னா ஒரு கார் வேணும் இல்லைங்க சார். அப்புறம் சொந்த வீடு வேணுங்களா சார்? கண்டிப்பா வேணும் இல்லைங்க சார். ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ்னா என்ன? பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கறீங்களா? ஒரு ஹாஸ்பிடல் கட்டி இது பண்ற அளவுக்கு சொந்தமா ஹாஸ்பிடல் சொந்த ஒரு ஹாஸ்பிடல் கட்டி ரொம்ப பவ்யமா நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சரி ஏதோ ஒரு கிளினிக் கேட்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு பணம் இருந்தா போதும் சார். சரி, அது தப்பு இல்லைங்க சார். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. வேற அவங்க பிரியப்பட்டா மாப்பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கலாங்க சார். இத்தனை நாள் நம்ம பொண்ணு அனுப்பிச்சு வச்ச மாதிரி அவங்க மாப்பிள்ளைய அனுப்பிச்சு வைக்கலாங்க சார். இப்போ இந்த அம்மாவோட டிமாண்ட் வந்து சொந்த வீடு, சொந்த காரு, ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு பணம், முடிஞ்சா ஒரு ஃபாரின் மாப்பிள்ளை. இந்த மாதிரி ஒரு சம்பந்தியை ஏத்துக்க எத்தனை பேர் தயார்? என்னடி இது? நாங்கெல்லாம் இல்ல சார், எங்களுக்கு வேண்டவே இல்லை சார். பையனை யார் சார் அடிமையா அனுப்புறதுக்கு தயாரா இருக்காங்க? இந்த மாதிரி நாங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவோம் சார்? பொண்ணு தான் அங்க வரணும், மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை மட்டும்தான் அவங்க பார்க்கணும் அப்படிங்கறத இவங்க காலங்காலமா பழக்கப்பட்டுட்டாங்க சார். அதுக்கு என்னங்கிறப்ப நான் ஒத்துக்க மாட்டோம் சார். ஒரு அம்மா கேக்குறாங்க,
நீங்க எவ்வளவு என்னோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு போடுவீங்கன்னு கேக்குறாங்க. மாப்பிள்ளை வீட்ல இருந்து மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணுக்கு கேக்குறாங்க. நியாயமான விஷயம். சரி நான் 20 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு, அப்ப எனக்கு நீங்க எவ்வளவு போடுவீங்க? பொண்ணுக்கு போடுறது நியாயம். அவங்களுக்கு 40 பவுனா 20 பவுன் போட்டா சார் ஒரு பொய் 2 பொய்னா பரவாயில்ல கொஞ்சம் இருமா, சார், நம்ம இதெல்லாம் நடக்குது சார். இப்படி எல்லாம் சத்தியமா நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. பொண்ணு வந்து சம்பந்தம் பேச வரும்போது நீங்க எங்க இருக்க போறீங்க? என் ஒய்ஃப் இஸ் ஹேண்டிகேப், நான் பாத்துக்கிறேன், ஆனா எனக்கு பென்ஷன் கிடையாது, என் புள்ள தான் என்ன காப்பாத்தி ஆகணும். ஓல்டேஜ் எவ்வளவோ இருக்கு, அவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. முதியோர் இல்லம் போங்க. அது இன்டைரக்டா சொல்றாங்க சார். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? சார் அப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சார். அனுபவத்தை நான் சொல்றேன். இல்ல அனுபவத்தை நான் சொல்றேன். இல்ல நீங்க உங்க மனைவி வந்து மாற்றுத்திறனாளி சொல்லியும் அப்படிதான் பண்றாங்க. நீ எத்தனை வருஷமா சார் தேடுறீங்க பொண்ணு? 4 வருஷமா பையனை தேடுறேன் சார். பையன் என்ன பண்றாப்ல? பையன் இஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர். எங்க? பிரைவேட் பேங்க். சொந்த வீடு இருக்கு, நல்ல சம்பளம், 5 ஃபிகர் சம்பளம். ஏன் சார் நீங்க கம்ஃபர்டபுளா ஓல்டேஜ் உங்களுக்கு போயிருக்கலாமே? இது என்னமா வார்த்தை? உங்களை அந்த மாதிரி உங்க பொண்கள் அந்த காலத்துல அனுப்பிச்சா நீங்க நல்லா இருப்பீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்ப இவங்க வீட்ல இவங்க வைஃப் ஹேண்டிகேப்டா இருக்காங்க. எங்க வீட்ல நாங்க எங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கோம். எங்களுக்கு எங்க பொண்ணு வருமானம் தான் இருக்கு, எங்களுக்கு பையன் கிடையாது. நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அத? இதை நீங்க பேசும்போது சொல்லிருக்கலாம் சார். அவரு நல்லா இருக்கிற வரைக்கும் அவர் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இது கடைசி வரைக்கும் நிலைக்குமாங்கிறது தெரியாது. என் பிள்ளைகிட்ட வந்து உன் மாமியார் நீ அவங்கள பார்த்துதான் ஆகணும்னு நான் சொல்ல முடியாது. மாமியாரே போய் அவங்க ஊனமா இருந்தாங்க. ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற சார், நான் ஒன்று சொல்றேன், அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களே. இதே நிலைமை அவங்க பெத்தவங்களுக்கு வந்தா விட்டுருவாங்களா? ஆமா கண்டிப்பா அதே நிலைமை எங்களுக்கு இருந்தா உங்க பையன் பாத்து பாரு, நீங்க அஷூரன்ஸ் கொடுக்குறீங்களான்னு கேக்குறேன் நானு. நான் ஃபர்ஸ்ட் உங்களை தான் கேட்டேன். இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. அது ஐயா சொன்ன மாதிரி எந்த பக்கம் வேணா கத்தி போலாம். இன்னைக்கு நீ அவங்கள பார்த்து கேக்குறது கத்தி எந்த பக்கம் வேணா போலாம். செருப்புடி வாங்குற நிலை வரும்போது வரும். நாங்க 50 பவுனோ 100 பவுனோ போட்டு கட்டி குடுக்குறோம். உங்க பையனுக்கு என்ன வயசுமா? 36 சார். பொண்ணே வேணான்ட்டா சார். கல்யாணத்துக்கு தடை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வரதட்சணை தான். வரதட்சணை கேட்கலைன்னு சொல்றாங்க. அது வந்து அபத்தமான சரி 100 பவுன் நகை போடுங்கன்னு நான் கேட்க கிடையாது. பெரிய பங்களா வீடு கட்டி கொடுங்கன்னு நான் கேட்கல. நீ நல்லா இருக்க கூட நானும் நல்லா இருக்கணும், அவங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியே நாங்க கஷ்டப்படாது எங்க பிள்ளைங்களும் படக்கூடாதுன்னு தாங்க சார் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா உங்க டிமாண்ட்ல பூராமே எனக்கு ஃபேவர் எதுவுமே இல்ல, உங்க ஃபேவர்ல இருக்கு. எனக்கே சந்தேகம் வரக்கூடாது. நைட்டோட நைட்டா நாளைக்கு என்கேஜ்மெண்ட்னா இன்னைக்கு அந்த பொண்ணு சொன்னா உன் அம்மாவை வந்து நீ ஹோம் ஏஜுக்கு அனுப்பிடு, அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். கல்யாணத்தை நிப்பாட்டிங்களா? நிப்பாட்டிட்டோம். 2 சென்ட் நிலம் கூட பொண்ணு பேர்ல எழுதி வச்சுட்டு நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. எதுக்கு பொண்ணு பேர் எழுதி வைக்கணும்? ஃபர்ஸ்ட் பார்ட்டே இப்படி அலறுது, அப்ப செகண்ட் பார்ட்ல என்னெல்லாம் பண்ண போறீங்களோ?